சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் இந்த ஆண்டு 2024 நடைபெறவுள்ள மத்திய அரசின் ரயில்வே போட்டித் தேர்வுகள் அதாவது ஆர்ஆர்பி எக்ஸாமான தற்போது வெளியாகியுள்ள ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேடு 1 and 3 எக்ஸாம் மற்றும் விண்ணப்பம் முடிந்துள்ள ஆர்ஆர்பி ஏஎல்பி தேர்வு மற்றும் இனிமேல் அடுத்தடுத்து வரப்போகிற ஆர்ஆர்பி ஜேஇ தேர்வு, என்டிபிசி தேர்வு மற்றும் கடைசியாக வரவுள்ள குரூப் டி தேர்வு மற்றும் ஆர்பிஎஃப் என்று சொல்லப்படும் ரயில்வே ப்ரொடக்ஷன் கோர்ஸ் அதுல எஸ்ஐ மற்றும் கான்செப்ட் தேர்வு. ஸோ இந்த ஆர்ஆர்பி ஆர்பிஎஃப் ரயில்வே போட்டித் தேர்வுல நீங்கள் ஒரே முயற்சியில் ஈஸியா வெற்றி பெறலாம். அதற்கு தமிழ்ல படித்து தமிழ்ல எக்ஸாம் எழுதி வெற்றி பெற வேண்டும் என்றால் நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய என்சிஆர்டி என்று சொல்லப்படும் சிபிஎஸ்சி பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தமிழ்ல படித்தால் மிக எளிதில் வெற்றி பெறலாம். எனவே சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் சார்பாக தயாராகி கொண்டிருக்கும் என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 மாடல் ஃபார்மேட் அதோட மாடல் தான் இந்த டிவில இப்படி நீங்க பாக்குறது. என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 என்பது ஏறத்தாழ 600 பேஜஸ் கொண்டது. அப்ராக்சிமேட்லி தோராயமாக ஒரு 10,000 கொஸ்டின்ஸ் கொண்டது. இதுல ஏஎல்பி மற்றும் டெக்னீஷியன் தேர்வுக்கு தேவையான டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் டிராயிங், பேசிக் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் ஜெனரல் சயின்ஸ், பொது அறிவியல், மேத்ஸ், ரீசனிங், சுற்றுச்சூழல் கல்வி எல்லாமே இருக்குது. இது வந்து வால்யூம் 1 ஓகேங்களா. இது வந்து வால்யூம் 1. எனவே என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 தேவைப்படுறாங்க. சுபாஷ் ரயில்வே புக்ஸ் வாட்ஸ்அப் நம்பர் 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பேரு, ஊரு, படிப்பு, எந்த எக்ஸாம் அதை பத்தி வாட்ஸ்அப்னா புக்கோட மாடல் ஃபார்மேட்டை நீங்க வாட்ஸ்அப்ல பாக்கலாம். புக்கு ஆர்டர் பண்றவங்க தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பரை கனெக்ட் பண்ணுங்க. புக்கு வந்து ஏப்ரல் 2nd வீக்ல ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்குது சரிங்களா. மற்றும் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஜெனரல் சயின்ஸ் அதுல முக்கிய விலங்கியல் கண்டுபிடிப்புகள் அதாவது இம்பார்ட்டன்ட் ஜுவாலஜிக்கல் இன்வென்ஷன்ஸ் ஓகேங்களா. அதாவது ஏஎல்பி மற்றும் டெக்னீஷியன் எக்ஸாம் எழுத போறவங்க ஜெனரல் சயின்ஸ்ல படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் லைஃப் சயின்ஸ் என்று சொல்லப்படும் வாழ்க்கை அறிவியல். ஸோ இப்போ நான் வந்து ஒவ்வொரு கேள்வியை சொல்லி அதற்குரிய பதில சொல்றேன். கேள்வி எப்படி இருக்கு, கேள்வி எப்படி கேட்டிருக்காங்கன்னு கவனிச்சு பாருங்க. அப்பதான் நீங்க ஆன்சர் பண்றது ஈஸியா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் முதன்முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நம்ம விலங்கியல் கண்டுபிடிப்புகள் அதுல கொஸ்டின் நம்பர் 1 இருந்து 10 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்ப 11 இருந்து பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. 11 இன்சுலினை கண்டறிந்தவர் யார்? இன்சுலினை கண்டறிந்த அறிஞர் யார்? கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டின் நம்பர் 11 11க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ பேண்டிங் என்ற அறிஞர். பேண்டிங் இன்சுலினை கண்டறிந்தவர் பேண்டிங். கொஸ்டின் நம்பர் 11க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. குளோரோஃபார்ம் எனப்படும் மயக்க மருந்தை கண்டறிந்தவர் அறிஞர் யார்? குளோரோஃபார்ம் எனப்படும் மயக்க மருந்தை கண்டறிந்தவர் யார்? கொஸ்டின் நம்பர் 12 12க்கு சரியான விட ஆப்ஷன் பி ஹாரிசன் மற்றும் சிம்போசம் என்பவர். அதான் பாருங்க மயக்க மருந்து குளோரோஃபார்ம் ரொம்ப முக்கியமானது. அதை கண்டறிந்த அறிஞர். கொஸ்டின் நம்பர் 12க்கு சரியான விட ஆப்ஷன் பி ஹாரிசன் மற்றும் சிம்போசம் என்ற அறிஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. டிபி பாக்டீரியா பாக்டீரியாவை கண்டறிந்தவர் யார்? கொஸ்டின் நம்பர் 13க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ ராபர்ட் கோச் என்ற அறிஞர். அதாவது டிபி பாக்டீரியாவை கண்டறிந்த அறிஞர் யார்? கொஸ்டின் நம்பர் 13க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ ராபர்ட் கோச் என்ற அறிஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. நீரிழிவு நோய் அதாவது சக்கரை நோய் என்று சொல்லப்படும் டயபெட்டிஸ் அதாவது நீரிழிவு நோயை கண்டறிந்த அறிஞர் யார்? அதாவது சுகர் என்று சொல்லப்படும் சக்கரை நோய்க்கு இன்னொரு பேர் தான் இந்த டயபெட்டிஸ் என்று சொல்லப்படும் நீரிழிவு நோயை கண்டறிந்த அறிஞர் யார்? கொஸ்டின் நம்பர் 14க்கு சரியான விட ஆப்ஷன் பி பெண்டிங் என்ற அறிஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. பெனிசிலின் மருந்தை கண்டறிந்த அறிஞர் யார்? அதாவது மருந்துகளின் ராணி எனப்படுவது இந்த பெனிசிலின். குயின் ஆஃப் மெடிசின் சொல்லுவாங்க, மருந்துகளின் ராணி. சோ மருந்துகளின் ராணி எனப்படும் இந்த பெனிசிலின் மருந்தை கண்டறிந்த அறிஞர் யார்? கொஸ்டின் நம்பர் 15க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ அலெக்சாண்டர் பிளமிங் என்ற அறிஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. ரத்த ஓட்டத்தை கண்டறிந்த அறிஞர் யார்? பிளட் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டத்தை கண்டறிந்த அறிஞர் யார்? கொஸ்டின் நம்பர் 16க்கு சரியான விட ஆப்ஷன் சி வில்லியம் ஹார்வி என்ற அறிஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. தடுப்பூசினா வேக்சினேஷன் எனப்படும் தடுப்பூசி முறையை கண்டறிந்த அறிஞர் யார்? கொஸ்டின் நம்பர் 17க்கு சரியான விட ஆப்ஷன் சி எட்வர்ட் ஜென்னர். சோ எட்வர்ட் ஜென்னர் என்ற அறிஞர் தான் அம்மை நோக்கி மருந்து கண்டுபிடிச்சார். சோ தடுப்பூசி முறையை கண்டறிந்த அறிஞர் எட்வர்ட் ஜென்னர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. போலியோ தடுப்பூசி அதாவது போலியோ வேக்சினை கண்டறிந்த அறிஞர் யார்? போலியோ வேக்சினை கண்டறிந்த அறிஞர் யார்? போலியோ தடுப்பு மருந்தை கண்டறிந்த அறிஞர் யார்? கொஸ்டின் நம்பர் 18க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ அதாவது ஜோனார் சால்க் என்ற அறிஞர். போலியோ தடுப்பு மருந்தை கண்டறிந்த அறிஞர் யார்? கொஸ்டின் நம்பர் 18க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ டாக்டர் ஜோனார் சால்க் என்ற அறிஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க.
பிசிஜி தடுப்பூசியை கண்டறிந்த அறிஞர் யார்? பிசிஜி தடுப்பூசியை கண்டறிந்த அறிஞர் யார்? கொஸ்டின் நம்பர் 19க்கு சரியான விடை ஆப்ஷன் பி கியூரின் கால்மெட். கியூரின் கால்மெட் என்ற அறிஞர் தான் இந்த பிசிஜி தடுப்பூசியை கண்டறிந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க 20. மூலக்கூறு உயிரியல் பிரிவை கண்டறிந்தவர் யார்? மூலக்கூறு உயிரியல் பிரிவை கண்டறிந்தவர் யார்? கொஸ்டின் நம்பர் 20 20க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜேடி வாட்சன். ஜேடி வாட்சன் என்ற அறிஞர் மூலக்கூறு உயிரியல் பிரிவை கண்டறிந்தார். இங்க எல்லாம் பாருங்க போலியோ என்பது தடுப்பூசி இல்ல, தடுப்பு மருந்து, சொட்டு மருந்து. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமானது, எழுதி ஃபாலோ பண்ணுவாங்க. டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1 புக்கு பண்றவங்க, புக்கிங் பண்றவங்க, ஆர்டர் பண்றவங்க வாட்ஸ்அப்ல கண்டக்ட் பண்ணுங்க. இது போல அடுத்த கிளாஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.